Welcome to our channel. In this video we are going to discuss about rotations of molecules and classifications of molecules, rotations of a rigid diatomic molecules. Okay, நம்ம previous classல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு NMR spectroscopy பார்த்திருப்போம். Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா rotations of molecules வந்து பார்க்கலாம். So the transition between different rotational energy levels within the same vibration level gives rise to pure rotation spectra in the region of microwave or far infrared region. Okay, so உங்களுக்கு வந்து இங்கே எனர்ஜி ட்ரான்சிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் லெவல்ஸ் வித்தின் த சேம் வைப்ரேஷன் லெவலில், ஒரே வைப்ரேஷன் லெவலில் டிஃப்ரெண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸில் உங்களுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும். ஸோ அது எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா மைக்ரோவேவ் இருக்கலாம், மைக்ரோவேவ் ஆர் ஃபார் இன்ஃப்ராரெட் ரீஜன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த ரொட்டேஷன்ஸ் ஆஃப் எ 3-dimensional பாடி ஆர் மாலிகூல் கேன் கன்வீனியன்ட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த 3 principal moments ஆஃப் இனர்ஷியா. உங்களுக்கு தெரியும் அபவுட் ஏர் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் இருப்போம். இங்கே வந்து ஏபிசின்னு 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்குண்டான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ஐஏ, ஐபி அண்ட் ஐசி. Okay, in general ABC or axis are selected in a such a way that IA is less than IB less than IC. So moment of inertia about the CBA அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு moment of inertia வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னா about an A, அதே மாதிரி பிக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சி. ஸோ moment of inertia வேல்யூஸ் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இது தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக அவர் கன்வீனியன்ட்டுக்காக இது மாதிரி எடுத்துருக்கிறோம். IA less than IB less than IC. ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூஸ், ரிலேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு நம்ம மாலிகூல்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்டு 4 groups பேஸ்ட் ஆன் த ரிலேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீனியர் மாலிகூல்ஸ். லீனியர் மாலிகூல்ஸ்னு எப்படி இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அபவுட் எனி ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் இஸ் 0 அண்ட் ரிமைனிங் அதர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஆக்சிஸ் ஆர் ஈக்குவல் வேல்யூஸ். அதாவது ஐஏ வேல்யூ 0 அப்படின்னா ஐபி அண்ட் ஐசி வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இது பாருங்கள், த 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிரின்சிபல் ஆக்சஸ் ஏபிசி ஆஃப் ரொட்டேஷன் மேபி டேக்ஸ் ஆஸ் ஏங்கிறது என்ன சொல்கிறோம், அந்த மாலிகுலர் ஆக்சிஸ். ஓகே, மாலிகுலர் ஆக்சிஸில் இருக்கிறது ஏவும், பிங்கிறது எப்படி இருக்குன்னா டைரக்ஷன் இன் த பிளேன் ஆஃப் த பேப்பர் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ். மாலிகுலோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளியே பாஸ் ஆகும். அது எப்படி இருக்குன்னா பேப்பர் பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலர்லி இன்வெர்ட்ஸ் இருக்கும் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஏ. ஓகே, இது வந்து பி. சி பார்த்தீங்கன்னா the axis perpendicular to the both A and B axis and passing through the center of gravity of the molecules. ஸோ சி ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அண்ட் பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் an axis, எனி ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் இஸ் 0, ரிமைனிங் 2 ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம லீனியர் மாலிகூல்ஸ்க்கு என்ன சொல்லலாம், HCl, கார்பன் டை ஆக்சைடு, CO2, OCS, HCN, C2H2 எக்ஸட்ரா. இது மாதிரி மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் மாலிகூல்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஸ் த நியூக்ளியா ஆஃப் த ஆட்டம் விச் கிவ்ஸ் த மெயின் கான்ட்ரிபியூஷன் டு த மாஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் த ஆக்சிஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி லீனியர் மாலிகூல்ஸ் எல்லாமே நம்ம இதில் மொமெண்ட் ஆஃப் அதாவது எந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறோமோ அதில் தான் மாஸ் வந்து நம்ம பர ஏ ஆக்சிஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து மாஸ் கோயின்சைடாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ 0. ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 0. ஸோ ஐஏ வேல்யூ வெரி வெரி லோ வேல்யூவாக இருக்கும், அது வந்து நியர்லி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐபி அண்ட் ஐசி corresponds to end over end rotation of the molecule and they are equal values. So IB equal to IC. So any one of the axis is 0, remaining other 2 axes of moment of inertia value are equal. So then the molecule is said to be linear molecules. Second one, symmetric top molecules. இதில் பார்த்தீங்கன்னா 2 moment of inertia about the axis, 2 different axes are equal and the remaining other one not equal to another one இருக்கும், அல்லது 3 moment of inertia are different values-ஆக இருக்கும். இதில் பாருங்கள், in a symmetric top molecules 2 of the principal moment of inertia are equal and all the 3 are non-zero values. ஸோ இதில் எதுவுமே 0 இல்லை, 2 வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஹியர் ஐஏ ஈக்குவல் டு ஐபி நாட் ஈக்குவல் டு ஐசி. ஸோ இங்கே ஐஏ ஐபி ஈக்குவலாக இருக்கும், பட் ஐசிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதில் வந்து 2 டிவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரோலைட் சிமெட்ரிக் டாப், நெக்ஸ்ட் வந்து அப்லேட் சிமெட்ரிக் டாப். ப்ரோலைட்னு எப்படி இருக்கும் அப்படின்னா
ஐபி ஐசி ஈக்குவல் அப்படி இருக்குது அப்படின்னா அதை விட இன்னொன்று எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ ஐஏ லெஸ் தென் ஐபி ஈக்குவல் டு ஐசி, ஐபி ஐசி வேல்யூவோட அனதர் ஒன் வந்து குறைவாக இருக்கும். அல்லது ஐபி ஈக்குவல் டு ஐபி கிரேட்டர் தென் ஐசி அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl, CH3F, CH3Cn, NH3 இதெல்லாமே என்ன சொல்கிறோம், ப்ரோலேட் சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். அப்லேட் சிமெட்ரிக் டாப் அப்படின்னா ஐஏ ஈக்குவல் டு ஐபி லெஸ் தென் ஐசி, அதாவது ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அது ரெண்டோட வேல்யூவோட அதிகமாக இருக்கும். அது ஐஏ ஈக்குவல் டு ஐபி, ஐசி எப்படி இருக்கும், அதோட ஈக்குவல் வேல்யூவோட இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஐஏ ஈக்குவல் டு ஐபி லெஸ் தென் ஐசி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா BF3, BCl3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லேட் சிமெட்ரிக் டாப். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், ப்ரோலேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோலேட் சிமெட்ரிக் டாப் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்லேட் சிமெட்ரிக் டாப். ஓகே. ஸோ இது வந்து சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் வந்து டிஆர்பியில் கண்டிப்பாக கேட்பாங்க. தேர்ட் ஒன் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், when all the 3 principal moments of inertia are equal, it is called spherical top. அதாவது IA equal to IB equal to IC. ஸோ 3 எப்படி இருக்கும், ஈக்குவல்ஸாக இருக்கும். IA equal to IB equal to IC. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா CH4, OSO4, அதே மாதிரி SF6, CCl4 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். அதாவது 3 moments of inertia having equal values. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ்னு சொல்லலாம். அசிமெட்ரிக் டாப்னு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், மூணுமே ஈக்குவல் கிடையாது. ஐஏ நாட் ஈக்குவல் டு ஐபி நாட் ஈக்குவல் டு ஐசி. நான் ஜீரோ அப்படின்னா அது சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம். எதுவுமே ஜீரோவாக இருக்காது. ஐஏ ஈக்குவல் டு ஐபி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஐசி அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் டாப். ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னா மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அசிமெட்ரிக் டாப்னா மூணுமே ஈக்குவலாக இருக்காது. ஐஏ நாட் ஈக்குவல் டு IB not equal to IC. So in an asymmetric top molecules all the moments of inertia are distinct. Distinct தனித்தனி வேல்யூவாக இருக்கும், இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் H2O, CH3OH, CH2, CHCl இதெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் பிலாங் டு திஸ் குரூப். ஸோ மேக்ஸிமம் மாலிகூல்ஸ் என்ன குரூப் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னா அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். ஸோ இதில் வந்து 4 டைப் ஆஃப் மாலிகூல்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இதிலிருந்து கண்டிப்பாக 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, இது தரவை பார்த்துக்குங்க, இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் டாபிக் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஏ ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஸோ பியூர் ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா மாலிகூல்ஸ் எப்படி இருக்கணும். ஓகே. மாலிகூல் கம்பல்சரி இனிய டைபோல் மொமெண்ட் இருக்கணும். ஓகே. டைபோல் மொமெண்ட்டு கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதை ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா எப்படி வந்து நம்ம கொண்டு வர முடியும் இதில் பாருங்கள். Interactions of electromagnetic radiation of proper frequency with rotating molecules result in rotational energy transitions. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனுடைய பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நம்ம ரொட்டேட்டிங் மாலிகூலில் இன்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸில் உங்களுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், இது மாதிரி மைக்ரோவேவ் ரீஜனில் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரே வந்து எமிட் பண்ணோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஏ ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், கன்சிடர் a diatomic molecule having dipole moment which will be along the bond axis. ஸோ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா டயட்டாமிக் மாலிகூல். டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஏதாவது பர்டிகுலர் ஆக்சிஸில், இப்போ ஏங்கிற ஆக்சிஸில் நம்ம ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ when the molecule rotates about an axis perpendicular bond, the directions of the dipole moment changes continuously result in the periodic vibration in the given direction. ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்லையோ ஒரு ஒய் ஆக்சிஸில் ஒரு இசட் ஆக்சிஸில், ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிஸில் இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஏங்கிற ஆக்சிஸில் ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது எந்த டைரக்ஷனல் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன். ஓகே. ஸோ ஆக்சியல் லைனை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ when a molecule rotates about an axis perpendicular bond, the directions of the dipole changes continuously. ஸோ அதோட டைப்போல் மொமெண்ட்டுங்கிறது என்ன, 2 equal and opposite charges separated by a very small distance is called electric dipole னு சொல்கிறோம். ஸோ இதில் மைனஸ் அண்ட் பாசிட்டிவ் 2 அயான்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரொட்டேஷன் அப்பையும் உங்களுக்கு இந்த மாதிரி EMT வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இன்ட்ராக்டிங் வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு.
எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணும், பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் அந்த டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் உங்களுக்கு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இண்டிகேட்டிங் த ரொட்டேஷன் மோஷன்ஸ், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன், ஃபோர்த் ரொட்டேஷன், ஃபிஃப்த் ரொட்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்போலோடைய ரொட்டேஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு இது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, about a perpendicular ஆக்சிஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணும், கண்டிப்பாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்கு செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இண்டிகேட் கொடுத்துருக்குறோம். அது வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் டைப்போல் டைரக்ஷன் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். டைப்போல் மொமெண்ட் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ டைப்போல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷனை இது எந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ரொட்டேஷனுக்கு எப்படி வேவ்ஸ், இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் த டைப்போல் மொமெண்ட். ஸோ டைப்போல் மொமெண்ட்டோடைய வெர்டிக்கல் மோஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேவ்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். திஸ் ஜென்ரேட் ஏ ஃப்ளக்சுவேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இன்ட்ராக்ட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இஎம்டி வேவ்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட இந்த வேவ் என்ன பண்ணும், இன்ட்ராக்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேவ் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் வேவ் வந்து இன்ட்ராக்டிங் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன பண்ணும், ரிசல்ட்டியாக பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். ஸோ பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல் வைப்ரேஷன் லெவலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் ட்ரான்சிஷன் நடக்கிறதுனால என்ன சொல்கிறோம், பியூர் ரொட்டேஷனல் மோஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த ரொட்டேஷனல் எனர்ஜி கேன் பி எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி இஃப் த மாலிகூல் ஹேஸ் எ பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ உங்களுக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்கணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் இருக்கணும். நாட் இன்டியூஸ்டு டைப்போல்ங்கிறது உங்களுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரா அதில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டயட்டாமிக் மாலிகூல்ஸ்க்கு மட்டும் அதுவும் பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இஃப் த பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் இஸ் 0, தேர் வில் நாட் பி எனி பீரியாடிக் வேரியேஷன். புரியுதா, டைப்போல் மூமெண்ட் 0 அப்படின்னா பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் இருக்காது, பீரியாடிக் மோஷன்ஸ் இருக்காது. ஸோ என்னென்ன மாலிகூல்ஸ்க்கு டைப்போல் மூமெண்ட் இருக்காது அப்படிங்கிறத கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஆஸ் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், H2N2, O2 இதெல்லாம் வந்து ஹோமோநியூக்ளியர். ஓகே, அந்த மாதிரி ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஹெட்ரோநியூக்ளியர் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகூல்ஸ் CO2, ஓகே, CS2. ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ் CH4, SF6. இந்த 3 குரூப் ஆஃப் மாலிகூல்ஸும் பார்த்தீங்கன்னா தே ஷோ நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். ஏன் அப்படின்னா தீஸ் எபோ மாலிகூல்ஸ் டூ நாட் பொசஸ் பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட். ஸோ இந்த மாலிகூல்ஸ்க்கு எல்லாமே பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, இது வந்து பீரியாடிக் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ ஈவன் ஐசோடோபிக் சப்ஸ்டியூஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஐசோடோபிக் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு வந்து பியூர் ரொட்டேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா சின்ஸ் இட் சேஞ்சஸ் ஒன்லி த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸோட மாஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு டைப்போல் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ பீரியாடிக் மோஷன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் டைப்போல் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இங்கே வந்து அது வந்து கிடையாது. ஸோ மாஸ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அதனுடைய மூமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் சேஞ்சஸ் ஒன்லி த மாசஸ் ஆஃப் எ நியூக்ளியஸ். ஸோ அதனால் நோ ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸோ நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொட்டேஷன் about the bond axis for diatomic and linear molecules do not produce any change in dipole moment, hence no spectrum. அதே மாதிரி ரொட்டேஷன் about bond ஆக்சிஸை பொறுத்து அதே எந்த டைரக்ஷனில் அல்லது எந்த ஆக்சிஸில் ஒரு டைப்போல் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே ஆக்சிஸில் ரொட்டேஷன் ஆச்சுனாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, லீனியர் மாலிகூல்ஸ் வந்து இது மாதிரி டைப்போல் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி வெர்டிக்கல் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகணும். ஓகே, இதே ஆக்சியல் லைன்லேயே எந்த மாலிகூல்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்குதோ அதே ஆக்சியல் லைனில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆச்சுனாலும் டைப்போல் மொமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது உங்களுக்கு டைப்போல் மொமெண்ட் ஹென்ஸ் நோ ஸ்பெக்ட்ரம், there is no change in dipole moment, hence no spectrum அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா as the moment of inertia about the bond axis of such molecule is negligibly small. பாண்ட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ எனர்ஜி செப்பரேஷன் பிட்வீன் த எனர்ஜி லெவல் இஸ் இன்ஃபினிட்லி லார்ஜ். ஐயோட வேல்யூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ் வந்து மினிமம் இருந்துச்சுன்னா
எனர்ஜி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் மினிமம் அப்படின்னா உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து EJ வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ EJ இஸ் ஈக்குவல் டு h² by 2I J into J+1 இது அதுக்கு வந்து எனர்ஜி லெவலுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த எபோ ரிசல்ட் கம்ஸ் டு எலகேண்ட்லி இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை இன் ட்ரான்சிஷன் ஃப்ரம் த ரொட்டேஷனல் ஸ்டேட் I to state J determined by the transition moment mu Ij is equal to integral psi I star mu psi j d tau. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ட்ரான்சிஷன் மொமெண்ட் டைபோல் மொமெண்ட் ட்ரான்சிஷன் டைபோல் மொமெண்ட் இன் குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா mu Ij is equal to integral psi I star mu psi j d tau. ஸோ இதில் psi I psi j எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் த ரொட்டேஷனல் ஸ்டேட் ஆஃப் I அண்டு J. ஓகே, ith ஸ்டேட்டுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா psi I, அதே மாதிரி jth ஸ்டேட்டுக்கு வந்து psi j. ஸோ தீஸ் ஆர் சிம்பிளி த ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் YLM θ, இதுவும் பார்த்தீங்கன்னா TRB பாலிடெக்னிக் கொஷினில் இது ஒரு ஒன் ஆஃப் த கொஷின். அதில் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸோடைய சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா θ, YLM θ. So the fitness of the transition moment leads to the selection rule. Okay, ஸோ நம்ம டைபோல் நடக்கணும், அங்கே வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா க்ரியேட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி டைபோல் மொமெண்ட் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ரூலை ஒபே பண்ணணும். அதாவது த மாலிகுல் மஸ்ட் ஹேவ் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். த ட்ரான்சிஷன் ஆர் அலௌடு ஒன்லி பிட்வீன் த அட்ஜசன்ட் ரொட்டேஷனல் லெவல்ஸ். அட்ஜசன்ட் லெவல்னால் 0 to 1, 1 to 2 இது மாதிரி, அதாவது +1 ஆர் -1. ஸோ ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இந்த +1 -1 லெவலுக்குள்ளே தான் ட்ரான்சிஷன் நடக்கும். இதில் ப்ளஸ் சைனுங்கிறது அப்சார்ப்ஷன் குறிக்கும், ரெப்ரசன்ட் பண்ணும். எமிஷனுங்கிறது -1 ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபிட்னஸ் ஆஃப் த ட்ரான்சிஷன் மொமெண்ட் லீட்ஸ் டு த செலெக்ஷன் ரூல். So the molecule must have the permanent electric dipole moment. So the transition are allowed only between adjacent rotational levels. So del J is equal to +or -1. Okay, thank you.